ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது இந்த சம்மருக்கு ஏற்ற ட்ரிங்க்கு பானகம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து கருப்பட்டி, புளி, ஏலக்காய் வச்சு பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஏலக்காய்ன்றது வாசத்துக்காக ஆட் பண்ணுறது நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, ஏலக்காயில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இது வந்து நம்மளோட தாத்தா பாட்டி, நம்ம அப்பா காலங்களில் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரும்போது அந்த தாகத்தை தணிக்கிறதுக்கு, அந்த எனர்ஜி ரீகெயின் பண்ணுறதுக்கு, உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்காக இது குடிப்பாங்க. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஜூஸ் கொடுக்குறோம். அப்படி இல்லை, பழங்கள் வாங்கி போட்டாலுமே ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறோம் அந்த கூலிங்காக. பட் இயற்கையாகவே நம்ம உடம்பை வந்து கூலிங்காக வைக்கிறது இந்த மாதிரி ஜூஸஸ் தான். ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம கண்டிப்பாக இன்ட்ரோ பண்ணணும். நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க வந்து அந்த கருப்பட்டிலாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, நம்மளே கொடுத்து பார்க்காமலே சில பேர் அப்படி நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை, அந்த அந்த சுகரை விட, ஆர்டிஃபிஷியல் சுகரை விட இந்த மாதிரி இனிப்புகள் வந்து உண்மையாகவே ஹெல்த்தியானது. குழந்தைகளுக்குமே நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்கும். அந்த வாசமே நிறைய குழந்தைகள் பிடிக்கும். நம்ம வந்து சாப்பிட மாட்டாங்க நம்மளே நினச்சிட்ருக்கோம். நம்ம ஒன்ஸ் இதை போட்டுட்டு அவங்கள்ட்ட போடுறத காமிக்காமல் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொன்னால் கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் ஏற்றுக்க தான் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சில குழந்தைகளுக்கு வந்து இயற்கை இனிப்புகள்லாம் பழக்கணும்னு நினைக்கிறவங்க ஏர்லி ஸ்டேஜ்லேயே பழக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்மளுக்கு இனிப்பு பிடிக்கிறதுனால குழந்தைகளுக்கும் இனிப்பு போட்டால் தான் குடிப்பாங்கன்னு நம்மளே நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு நிறைய இனிப்பை போட்டு பால்லாம் ஆற்றி குடிக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் இயற்கையான இனிப்புகளாக இன்ட்ரோ பண்ணுவோம். என் பொண்ணுக்கு இதோட வாசமே ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி, பிடிச்சாங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.